ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அது போக இன்னொரு விலாக்லேயும் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் ஃபஸ்ட் இன்றைக்கி பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் எடுத்து நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் கொடுத்து வாங்கியிருந்தேன். லைனிங்கும் அதே மாதிரி 1 மீட்டர் எடுத்திருக்கேன். தண்ணியில் எல்லாம் லைனிங் கிளாத் நான் போடலை. ரொம்ப விலை அதிகமாக வச்சு எடுக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து கம்பல்சரி தண்ணியில் போட்டு அயன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 55 ருபீஸ்க்கு தான் வந்து எடுத்திருந்தேன். தண்ணியில் பெருசாக போட வேண்டியதில்லை. அதே மாதிரி 38 இருக்கக்கூடிய ப்ளவுஸுடைய கட்டிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமர்ஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஸ்டிச்சிங்க்கு வந்து அந்த கார்னர் பகுதியில் கரைப்பகுதியில் வந்து 1 இன்ச் நான் வந்து மடித்து அடிக்கிறதுக்கான லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸை வந்து ரொம்ப சுருக்காக இருந்ததுன்னா ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்கு, ப்ளவுஸுடைய அந்த கார்னர், ப்ளவுஸுடைய ஹைட்டு, ப்ளவுஸுடைய ஹாம்கோல் ஜாயின் கிட்ட ஒரு டாட்டு, அவ்வளோதான் நான் வைக்கிறேன். நான் வேறு எதுவுமே நான் வைக்கல. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு ப்ளஸ் ப்ளவுஸுடைய அந்த பேக் நெக் ஹைட்டு, ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங் அளவு, ஷோல்டருடைய அகலம், இதெல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஹாம்கோல் ரவுண்ட் இருக்குது இல்லையா, அங்கே நான் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இனி இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சில வீடியோஸ் நானுமே பார்த்தேன். ரொம்ப அப்படியே 1 2 மார்க் பண்ணும்போது அது பார்க்கவே அது கரெக்டாக வராத மாதிரி இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க. மேபி அது அவங்க அப்படி பழகிருக்கலாம், நல்லா தைக்கிறவங்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே இல்லை, எப்போவுமே நான் இதே மாதிரி தான் மார்க்கிங் பண்ணுவேன். பாருங்கள், நான் ஷோல்டருடைய ஹைட்டு, தைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் அளவு ரெண்டுமே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோடைய பேக் ஹைட் வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்ம அது ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். ஆனால் நான் உங்களுக்கு வரைஞ்சி மட்டும் காமிக்கிறேன். அந்த ஆரி ஒர்க் லைனில் அடித்து தான் நம்ம திருப்ப போகிறோம். பேக் நெக்குக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவுக்கும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹாம்கோல் ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஸ்கர்வ் ஸ்கேல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக, அதாவது வந்து நீங்கள் இதுவே ரஃப் ஹேண்டில் ஒரு சிலருக்கு வந்து வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு வராது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பேக் நெக் வந்து கட் பண்ணலை. ஏன்னா நம்ம லைனிங்கை வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அடித்து திருப்புறதுனால நான் ஹை நெக் மட்டும் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். அடுத்து ஹாம்கோல் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கக்கூடிய அந்த செகண்ட் லைனில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பேக் பீஸ் ரெடி. ஸ்லீவுடைய அந்த ஹாம்கோல் ரவுண்ட் கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே மடிச்சடிக்கிறதுக்கான ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி அந்த ஓப்பன் பீஸ் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் போடுறேன். ஒரு சிலர் ஸ்ட்ரெயிட்டில் போடுவாங்க. இவங்க வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்ன்னு சொல்கிறதுனால ஃபுல் கிராஸில் என்னால் எவ்வளோ கிராஸ் போட முடியுமோ அவ்வளோ கிராஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஏற்ற இறக்கமும் இல்லாமல் நீட்டாக மடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு அல்லது ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி வரைய முடியும்னா கூட வரைஞ்சிக்குங்க. ப்ளவுஸுடைய ஹைட்டு, ப்ளவுஸுடைய ஹாம்கோல் ரவுண்டு, இது ரெண்டுமே எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம அந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு அர்க்காத் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட்டும், ஸ்டிச்சிங்க்கு ஃபேப்ரிக் விடுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்து டாட்ஸ் வச்சுட்டு ஸ்கேலில் ஃபினிஷிங் பண்ணிடுவேன். அடுத்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் நெக்கும் கப் ஷேப்பு அதுதான் எடுக்கிறேன். நிறையா பேருக்கு வந்து இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நெக் பகுதியை வந்து ரஃபாக இந்த மாதிரி லைட்டாக எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எடுத்து மடித்து நீங்கள் அந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்கோம், இதே அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். நம்ம அடித்து திருப்பிக்குவோம்.
நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கப் ஷேப் கிட்ட வரக்கூடிய அந்த 3 ஹூக் இருக்கு இல்லையா, அந்த அளவு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற மாதிரிங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அளவு விடணும் இல்லையா, அதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மேலே அதே மாதிரி தான் நெக் எக்ஸாக்டாக என்ன அளவு இப்போ 6 இன்ச் இருக்குன்னா நீங்கள் 6 இன்ச்சே மார்க் பண்ணிட்டீங்கன்னா தைச்சி திருப்பும்போது 6.25 ஆயிரும். அப்போ அது தையலுக்கான அளவும் நம்ம கொஞ்சம் மேலே கொடுக்கணும். அடுத்து அந்த ஹார்ம் கோல்லேருந்து பட்டி ஜாயிண்டோட ஹைட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு ஜாயிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு லைன் பண்ணிக்கலாம், அந்த ஹைட் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய சென்டர் பாயிண்ட் தான். நம்ம ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதையே தான் எக்ஸாக்டாக எடுக்கிறோம். அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட்டு அந்த ஹைட் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். ப்ளவுஸை அளவு ப்ளவுஸில் அந்த ஷோல்டர் சென்டரும் கீழே அந்த 3 டாட்டில் சென்டர் டாட்டில் இருக்கக்கூடிய சென்டரும் ஒரு டாட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ப்ளவுஸுடைய ஹைட் எடுக்கிறதுக்கான அளவு. நெக்ஸ்ட் அந்த டாட் எடுத்திங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான மெஷர்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு நெக் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கீழே வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப்போட மெஷர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு டாட் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கும் சென்டர் டாட் எடுக்கிறதுக்கும். இனி வந்து அந்த நம்ம ஃபுல் ஹைட்டில் இருந்ததில் அந்த ஃபுல் ஹைட்டில் 2 இன்ச் எனக்கு மைனஸ் ஆகுது. அந்த 2 இன்ச் இது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கும் இந்த 2 இன்ச் மைனஸ் ஆகுது அந்த சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், 2 எட்ஜ்லேயுமே 2 இன்ச் மைனஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸுடைய சென்டர் டாட்டுக்கு வந்து அகலம் பார்த்திங்க, சென்டர் டாட் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட்டு 3 இன்ச் எடுக்கிறேன். எல்லா ப்ளவுஸ்க்கும் இதே அளவு வருமா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் வரும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே மாறுபடும். அது அளவு ப்ளவுஸ் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 38 ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் கப் ஷேப்க்கான நம்ம ட்ராயிங் வரைஞ்சாச்சு. அதுதான் சென்டர். இனி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதில் அப்படியே நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டான கழுத்தளவு நான் வெட்டி எடுக்க மாட்டேன். பாருங்கள், இப்போ ஸ்டிச்சிங்கான அலவன்ஸ்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். மாதிரி வரைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எல் மாதிரியே உங்களுக்கு ஸ்கேல் வந்து கடையில் கிடைக்கிது. பட்டன் காஜா சென்டர்லேயும் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு எல் டைப் ஸ்கேல் கூட வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பழகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வரைகிறப்போ சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும். ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, என்ன நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு சைடில் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இது ஒரு கூட ரீசனாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கேலை லைட்டாக நகர்த்தி கூட நீங்கள் வரைஞ்சிட்டு தைக்கும் பொழுது அது 1/4 இன்ச் அதிகமாக போயிட்டால் நீங்கள் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏற்ற இறக்கமாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கக்கூடிய எல் ஸ்கேலு, இந்த மாதிரி ஹார்ம் கோல் ரவுண்டு, அது போக வந்து இந்த ஸ்லீவுக்கு ஹார்ம் கோல் குடஞ்சி கட் பண்ணுறது கூட இப்போல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன ஸ்கேல் ஐட்டம்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸு. இப்போ பாருங்கள், ஹார்ம் கோல் ரவுண்டு ஒரு சிலர் இந்த மாதிரி குழிவாக இங்கே இந்த இடத்துல மட்டும் எடுப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த முன்பகுதியில் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்காமல் மேலேருந்தே இந்த மாதிரி டாட் கொண்டு வந்துடுங்க. தெரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப நிறையாவெல்லாம் வேண்டாம். நம்ம எக்ஸாக்டாக கச்சிதமான அளவு தான் எடுத்திருக்கோம். ஒரு சிலர் வந்து தைக்கிறதுக்கு நிறைய விடுவாங்க. புதுசாக பழகிறவங்க வந்து கரெக்டாக 1/4 கைடு அளவுக்கெல்லாம் விட்டு தைக்க மாட்டாங்க. 1/2 இன்ச்சுக்கு பக்கமே கிளாத் எக்ஸஸாக விட்டு தைப்பாங்க. அவங்க எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. அளவு ப்ளவுஸ் இருந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். முதல்ல உங்களுடைய ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ப்ளவுஸஸ் வந்து நீங்கள் போட்டு உங்களுடைய ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ரவுண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணலை. ஏன்னா ஆரி ஒர்க் அடித்து திருப்புறதுனால நான் அந்த கார்னரில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 2 நெக்கும் ஒரே அளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன அட்காத் கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக அளவு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போது பேக் பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெல்ட் பீஸ்க்காக இந்த கார்னரில் இருக்கக்கூடிய பீஸை நான் சரியாக எடுத்து வைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து நீ ஸ்லீவ் தான். ஸ்லீவ் வந்து அவங்க நார்மல் எப்பவும் போல் இருக்கக்கூடிய ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ஹை நெக்கோ, ஷோல்டர் பஃப் அதெல்லாம் எதுவும் அவங்க சொல்லலை. நார்மலாக ஒரு 6½ இன்ச் இருக்கக்கூடிய ஸ்லீவ் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதுவே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளாத் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு அளவு கொடுத்துருங்க. கீழே 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஹெம்மிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 1/4 கைடு, அதாவது வந்து ஒரு 1/4 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கும் ப்ளஸ் ஹெம்மிங்க்கு 1 இன்ச்சு கொடுத்து நீங்கள் 1½ இன்ச் 1¼ இன்ச் விடணும். ஆனால் லைனிங் அடித்து திருப்புற ப்ளவுஸஸ்க்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ கொடுக்க வேண்டியதில் ஒரு 1/2 இன்ச் இருந்தால் கூடவே பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கை சுற்றளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளவுஸுடைய ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்டர் ஆர்ம், அதாவது வந்து ப்ளவுஸுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ இந்த 3-4 அளவு தான் எடுத்திருக்கேன். இனி அடுத்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சி நான் உங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைட்டாக போடுற கூட எக்ஸாக்டான அளவு. நெக்ஸ்ட்டு டார்க்காக போடுறது வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸும் நம்மளுக்கு வேணும் இல்லையா. பாருங்கள், இப்போ 2 லைன் பண்ணியாச்சு. ப்ளவுஸுடைய மொத்த அந்த ப்ளவுஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 6.25 இன்ச் இருக்குது. அந்த 6.25ல் 3 இன்ச் நம்ம வந்து டவுன் வைஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆம்கோலோட ரவுண்டு கீழே அண்டர் ரவுண்டும் கையோட சுற்றளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து இந்த ரவுண்டு வரையணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸு. இந்த ரவுண்டு வரைகிறதுக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்கேல்ஸ் வந்து நிறையா வந்துருச்சுங்க. 99 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நான் வாங்கி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் தட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஹாம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் லைன், இது வந்து பேக் லைனு. இது வந்து முன்னாடி குழிவை வெட்டி அடிப்போம் இல்லையா, அதுக்கான அளவு. நான் எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் முன்பகுதி குடஞ்சி கட் பண்ணுவேன். கட் பண்ணி முதலே வைக்க மாட்டேன். ஸ்டிச்சிங் கொடுக்குறோம் இல்லையா, நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் வந்து முன்பகுதி குழிவு எடுத்து மார்க்கிங் பண்ணி கொடுத்துருவேன். பட் நான் தைக்கும் பொழுது தான் நான் முன்பகுதி குழிவு எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவும் நான் கட் பண்ணிட்டேன். ஸ்லீவோட ஜாயிண்டிங் எல்லா பக்கமே சின்ன சின்ன அக்கத்து ஞாபகத்துக்காக நாங்கள் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், ஸ்லீவு, பட்டி பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளவுஸில் இது எப்படி வச்சு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து அந்த அப் அண்ட் டவுன் எல்லாம் வராமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு சிலர் எல்லாம் அந்த ஃபுல் ஹேண்டெல்லாம் ஆரி ஒர்க்கு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதை எடுத்து ஸ்டிச் பண்ணி பதிப்போம் இல்லையா ப்ளவுஸில், அப்படியே ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்துருக்கீங்களா, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போய் அது கரெக்டாக உட்காராத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் லைனிங்கில் எடுக்கிற மாதிரியும் மெயின் பீஸில் வந்து நீங்கள் எடுக்கிறதில்ல. ஏன்னா முன்பகுதி குழிவாக நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும் இல்லையா, அப்போ வந்து ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அந்த குழிவும் சேர்த்து மார்க் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு சிலர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக உட்காராது. இந்த மாதிரி வெறும் ரவுண்டு, அதாவது ஸ்லீவோட கார்னரில் மட்டும் போடுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஸ்லீவெல்லாம் போடுறதா இருந்தால் எக்ஸாக்டாக நான் மார்க்கிங் பண்ணி கொடுங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்க் ப்ளவுஸஸ் எல்லாம் சின்னதாக நூல் உருகிற மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே நூலுகள்லாம் பிரியறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில ப்ளவுஸஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி எக்ஸஸ் கிளாத் வச்சு நீங்கள் கட் பண்ணி பழகிக்குங்க. பாருங்கள், பேக் பீஸ் வந்து இந்த ரவுண்டு இப்போ நம்ம அடித்து அப்படியே திருப்ப தானே போகிறோம். இது வந்து கேன்வாஸ் எல்லாம் வைப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே நல்லா திக்காக இருக்கும், அதனால் வைக்க தேவையில்லை. பாருங்கள், பேக் நெக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு நீங்கள் தைக்கும்போது எக்ஸாக்டாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அந்த கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம பெல்ட் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரி ஒர்க்கு பிசுரெல்லாம் இருக்கு இல்லையா, அதை முதலே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக் பீஸும் பெல்ட் பீஸும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 38 இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இன்றைக்கி நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துருப்போம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.